இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோம்? இப்போ வந்து நம்ம பாப்பாவுக்கு துணி காய போடுறதுக்காக ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே. என்ன காரணம் ஸ்டாண்டு? ஏன்னா இப்போ மழை சீசன்னால நம்ம வந்து பாப்பா துணியெல்லாம் வெளியே காய பண்ண முடியாது, காயவும் காயாது. அதனால நம்ம அந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி ஃபேன் காத்துலயே காய வச்சுக்கலாம். அடடடா, யாருக்கும் தெரியாது, அவ்வளோ ஒரு புத்திசாலி. எவ்வளோ ஸ்டாண்டு? 1030 ரூபாய் நாங்கள் வாங்கும் பொழுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாயிடுச்சு. சரி ஓகே, இப்போ பிரிக்கலாமா? ஓகே, அன்பாக்ஸ் பண்ணலாம். டன். கைஸ், நாங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ நான் ரீசெண்டாக செக் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 300 ருபீஸ் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த ப்ராடக்ட் பை பண்ணியிருக்காங்க. மேபி ஒரு கட்டம் மட்டும் தான் இருக்குது. பிளாஸ்டிக்காக இருக்குது. ஏன்னா பிளாஸ்டிக்காக அது வேறு எதாவது மெட்டீரியலா? மொத்தமாக இருக்குது. அப்போ உருண்டு வராங்க. அதை வந்து பாக்ஸ்குள்ள வந்து உட்காந்துக்கணும் ஏறி. ஓகே, இப்போ ஒன்று எடுக்கலாம். அதில் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இல்லை வளைஞ்சா மாதிரி இதாங்க வை, சைடில் வை. இது வந்து இந்த காயப்படுற இப்போ பாருங்க, இப்போ பண்ணுற வேலை இருக்கே. இங்கே பாருங்க, இது பாருங்க என்னென்ன பண்ணுறா பாருங்களேன். ஏய், எதுக்கு இப்படி பண்ணுற பாப்போன்? ஓகே, இங்கே பாருங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறா பாருங்க. டேஸ்ட் பார்க்குறாங்க அட்டை எப்படி இருக்குன்னு. இது நல்லா இருக்காதாங்க? அட்டை டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? கைஸ், இப்போ எல்லா பொருளும் வெளியே எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். பட் அது நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி வருது அப்படின்றத. அவ்வளோதான், எல்லாம் இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒன்றா இவங்க தான் அடுக்க போகிறாங்க. அடுக்கிற மூஞ்சை பார்த்துக்குங்க. இப்போ இந்த கேட்லாக் இருக்கிற மாதிரி தான் நம்ம இப்போ அதை வந்து ஃபிட் பண்ண போகிறோமா? ஆனால் இதில் இருக்கிறது என்னன்னு எனக்கு புரியல. இல்லை நம்மளே உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி ஓகே, அப்படியே ஃபிட் பண்ண ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அவங்க வீல் தான் வச்சுருந்தாங்க. காட்டு, நான் பார்த்து ஒன்றா சொல்கிறேன். ஓகே ஓகே, டன். இதுக்கு தான் அந்த பெரிய பைப் போல். இப்போ பெரிய பைப் ஃபிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, மொத்தம் 2 பைப் கையில். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த பக்கம். இப்போ இது தள்ளுறப்ப அது லூஸ் ஆகாதா? அதே மாதிரி ஸ்டே பைப் அதில் எடுத்து சொருகாமல் இந்த பிளாஸ்டிக் இப்போதைக்கு 3 அடுக்கு போட்டாச்சா? எஸ், காமிக்கிறோம். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. நீயா ஸ்பேஸ் நிறையா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம நிறையா துணி போடுற மாதிரி ஸ்பேஸ் நிறையா தான் இருக்குது. இது கூட பாருங்க, இதுவும் வந்து போட்டுக்கலாம். இதுவும் போட்டுக்கலாம். இதில் மாட்டிக்கிறதுக்கு இந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் தனியாக நாங்கள் ஆன்லைனில் போட்டிருந்தோம். இதுக்குள்ளே போட்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 அந்த ரேஞ்ச் தான் வந்துச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. முன்ன தான் கேட்டேன். இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, துணி காய போட பிரச்சனை இல்லை இனிமேல். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக அதை முடிச்சாச்சு. இதுதான் நாங்கள் பாப்பாக்காக அந்த மழை டைமில் வாங்கினது. நீங்களே இந்த மாதிரி குழந்தைக்கு வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கியிருந்தீங்கன்னா என்ன மெட்டீரியலில் எவ்வளோ ரேட்டில் வாங்கினீங்கன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நானுமே நான் வாங்கினப்போ என்ன ரேட்டோ அதை நான் அப்படியே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க गाइस. பாய்.